உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, இந்த ஃபைல் தான். வேலங்கிட்ட பேசும்போது அவன் தான் சொன்னான், இன்னைக்கு ஏதோ காலேஜ் அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு, ஐயா போணும், அதுக்குண்டான ஃபைல்ஸ் எல்லாம் நான் அலமாரியில வச்சிருக்கேன்னு சொன்னான். ரத்னம், ஐயோ, இந்த ஜலதோஷம் என்ன வாட்டி வதைக்குதுக்கா. சரி, நான் மீட்டிங் போயிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்துருவேன். சரிப்பா, பாத்துக்கங்க. என்ன ஜானகி, அவனே ஒரு வேலைக்காரன், அந்த வேலைக்காரன் ஒரு வேலையை சொல்லி அத நீ செய்யறியா? சூப்பர், சரியான கூட்டணி தான். நானும் வேலனும் இந்த வீட்டு ஆளுங்க, எங்க வீட்டு வேலையை தான் நாங்க செய்யறோம். ஆனா சில பேர் இருக்காங்க, விருந்தாளியா வந்துட்டு இங்கேயே டேரா போட்டுட்டாங்க. ஏய், விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேருக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம 20 வருஷமா விருந்தாளியாவே இருக்காங்க. ஆனா பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். எங்க வீட்டு வேலையில தலையிடாம இருந்தா சரிதான். சுமதி, சுமதி, சுமதி. என்னக்கா? இன்னைக்கு நான் சமைக்கட்டுமா? உங்களுக்கு ஏக்கா சிரமம், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. இல்ல சுமதி, அவருக்கு ஒரே ஜலதோஷமா இருக்கும் போல. மிளகு ரசம் வச்சா ஒரே நாள்ல எல்லா ஜலதோஷமும் பறந்து போயிடும். அதுக்குதான் நான் சொல்றேன். ஓ, அதுதான் விஷயமா? ஓகே, தாராளமா சமைங்க. எனக்கும் சொல்லி கொடுங்கக்கா. சொல்லி கொடுத்துட்டா போச்சு. என்ன இது? டைம் ஆயிட்டு இருக்குல்ல. அடச்சே, ஏங்க எல்லாரும் தானே நிக்கிறாங்க. ஏய், இன்னும் டிஃபன் ரெடி ஆகலையா? ரெடி ஆகுமா ஆகாதான்னு போய் கேளுடி, போடி. ஏய் பேச்சு, எதுக்கு இப்படி பறக்கிற? இன்னைக்கு தானே முதல்ல நம்ம வீட்டில் சமைக்க போகுது. எது எது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 நாள் ஆயிடும். இதுல உனக்கு அர்ஜென்ட் வேறையா? அது சரி, இன்னைக்கு யாருக்குமே டிஃபன் கிடையாது, ஸ்ட்ரைட்டா லஞ்ச் தான் போல. அப்பா இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சொன்னா கேட்கணும், வாயை விட்டுட்டு இப்ப பாரு. ஐயோ, ஏன் மேடம், அங்க எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா ஹாயா உட்காந்து கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எதுக்கு நீ இப்ப பதற? நீதான் எல்லாத்தையும் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? அப்புறம் என்னவா? மேடம், அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். வெயிட் பண்ணட்டும். ஆனந்தி, நீயா வந்துட்டியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வா எடுத்துட்டு போ. கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க, புடி. சூப்பர் டிராமா. அதாவது உங்க 2 பேருக்கும் சண்டை இருக்கிறதும் போய், வள்ளி இப்போ சமைச்சதும் போய், 2 பேருமா சேர்ந்து எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க, அப்படிதானே? ஆனந்தி, அது என்னன்னா, உண்மை என்னன்னா, நீ எதுவும் பேசாத. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நல்லா ஏமாந்தீங்களா 2 பேரும்? ஏன் உங்க 2 பேருக்கு மட்டும் தான் நடிக்க தெரியுமா? எங்களுக்கு தான் நடிக்க வராதா? எப்படி என்னோட ஆக்டிங்? நீங்க கவலைப்படாதீங்க, நானும் உங்களோட டீம் தான்.
இதெல்லாம் அம்மா கிட்டயோ இல்ல வெளியிலயோ சொல்ல மாட்டேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்தி. அண்ணே, எதுக்கு நான் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? முதல்ல அதை கொடு. வெளியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் எடுத்துட்டு ஒரு வாங்க. நிமிஷம் இரு. ம்? இதே எடுத்துட்டு போ. ம்ஹும். பாத்தியா, என் கையிலே தள்ளுற. போ. சரி வாங்க. யப்பா. அத்தை சாப்பிடுங்க. ம் ஏங்க அவையே நின்னுக்கிட்டு இருக்கேன், அவனை உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. நீ உட்காந்து சாப்பிடுப்பா. இல்ல இருக்கட்டும்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எல்லாரும் கூடயும் ஒன்றா உட்காந்து சாப்பிடு. அப்பத்தானே எங்களோட கஷ்டம் உனக்கு என்னன்னு தெரியும். எப்பா உட்காந்து சாப்பிடுப்பா. ஓஹோ. மா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. நம்பி சாப்பிடலாம்ல? ஏய், நல்லா இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா நாய்க்கு போடுவோம். பெண்ணப்ப ம். வேணி, அந்த பொண்ணு முறையா சமைச்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஆனா உங்க எல்லாருக்கும் கிண்டலா இருக்குல்ல. எல்லாரும் வாயை மூடிட்டு சாப்பிடுங்க. ஏண்டி வாயை மூடிட்டு எப்படி சாப்பிடுறது? என்ன உங்க அப்பனுக்கு மூளையே இல்லையா? கொஞ்சம் அமைதியா சாப்பிடுங்க. ஆண்டவா, என்ன மட்டும் காப்பாத்துப்பா. ம். டிஃபன் சூப்பரா இருக்கு. ஆஹா, பிரமாதம். நல்லா இருக்கு அங்கிள். சூப்பரா இருக்குமா. உனக்கு சமைக்கலாம் தெரியுமா வள்ளி? ம். அம்மா வள்ளி, இத நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அம்மா உண்மையிலேயே பிரமாதமா சமைச்சிருக்கம்மா. இந்த வீட்ல இவ்வளவு டேஸ்டா நான் ஒரு டிஃபனை சாப்பிட்டதே இல்லம்மா. ஆஹா. இந்த டிஃபனை எங்கேயோ சாப்பிட்டுருக்கோம், அது மட்டும் கன்ஃபார்ம்டு. ஏதோ உன்னை இடிக்குதே. இதே டேஸ்ட எங்கேயோ நான் சாப்பிட்டிருக்கேன், ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஐயோ தண்ணி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.